இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அந்த டாபிக் தான் ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு போயிருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்ம நீண்ட காலமாகவே திமுகங்கிறது வந்து ஒரு கட்சி இல்லை, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அதை மீண்டும் ஒரு முறை இன்னும் உறுதியாக நிறுவறதுக்கான வேலையாக தான் இதை பார்க்குறோம். ஐயா துரைமுருகன் போன்றவர்கள் கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலேருந்து அவர் பயணிக்கிறார், பெரியாரோட பழகி இருக்கிறார். ஆற்காடு வீராசாமி இன்றைக்கும் இருக்கிறார், அவர் உடல் நலிவுற்று கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் இன்றைக்கும் கட்சியில் இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி, இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் முன்னிலை பெறதுக்கு முன்னாடியே பொருளாளராக இருந்தவங்க, பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இல்லாத என்ன தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு இப்போ துணை முதல்வர் ஆக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி கேட்க வேணாம், திமுக காரங்க தான் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இவ்வளவு நடக்குது. இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் திமுகலேருந்து வெளியேறினார் வைகோ. அவரே பொறுத்துக்கிட்டு திமுகவுக்கு ஒரு சிக்கல் வந்தால் நாங்கள் வந்து போர்வாலா நிற்போன்ட்டாரு. இதுக்கு மேலே திராவிட கட்சியை எதிர்க்கிற நாங்கள் புதுசாக ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். துரைமுருகன் ஒரு படி மேலே போய் இன்ப நீதி வரைக்கும் பேசியிருக்கிறார் ஒரு டைமில். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் மிக அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள், அவருக்கு இல்லாத தகுதி என்ன இருக்குன்னு. ஆனால் அவரே தானே இப்படி இந்த கருத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அதுதான் திமுகவின் கொத்தடிமை மனநிலைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். இன்னைக்கு அவங்களே அதை பெருமையாக சொல்லிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. திமுகவின் தேவை இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 25 ஆண்டு காலம் கழித்தும் இருக்குன்னு சொல்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த 75 ஆண்டு காலத்தில் கூட ஏன் திமுகவை விட அதிமுக அதிக ஆண்டுகள் அதிகாரத்தை அடைஞ்சது? அப்போ திமுக எவ்வளவு தவறான கட்சியாக இருந்திருந்தால் அதிலிருந்து வெளியேறின அதிமுக இவங்களை விட அதிக காலம் ஆட்சியில் இருந்திருக்கும். இது வந்து கடைசி காலகட்டம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த திராவிடம்ன்ற இந்த கோட்பாட்டுக்கும் இவர்கள் இங்கே மலிவுபடுத்திய இந்த தமிழ்நாட்டு அரசியல் இந்த போக்குக்கும் இது கடைசி காலகட்டம் தான். இது மாறுது, மக்கள் நிறைய உணர்றாங்க. இப்போ அண்ணன் திருமாவளவனே கூட இப்போ வந்து சொல்கிறார்ல, ஒன்றிய அரசு வந்து இதை கையில் எடுத்து உடனடியாக இந்தியா முழுக்க மது விலக்க. இது ஏன் தேர்தலுக்கு முன்னாடி பேசலை? இப்போ தானே தேர்தல் முடிஞ்சது. அதாவது பரபரப்பாக ஒரு வாரம் அந்த மது ஒழிப்பு மாநாடை பற்றி இங்கே பேசு பொருளாக இருந்துச்சு அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது நீர்த்து போயிடுச்சு. ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு பல செய்திகள் இருக்குது, அதை கேட்போம். அவன் செய்ய வேண்டியதே செய்யாமல் இருக்கான். இதையும் தூக்கி அவன் கையில் கொடுக்கறதுக்கான வேலை போல தான் இது திட்டத்தட்ட இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு நேரடியாக திமுகவை எதிர்க்க வேணாம், ஆனால் மது ஒழிப்பையும் செய்யணும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அது எதுக்காக இவர் கையில் எடுத்தாருங்கிறது இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. மாலை போட்டது பெரியாருக்கு போட்டிருக்கிறார், ஆனால் அண்ணாவுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவரோட பாடல் வெளியாகும் போது அதில் அண்ணாவும் இருக்கிறாரு, எம்ஜிஆரும் இருக்கிறாரு. இவர் ஊழலுக்கு எதிரான அரசியல்னு சொல்கிறாரு. அண்ணா வரைக்கும் சரியாக இருந்துச்சுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடும் கூட. இந்த ஊழல்ன்ற செய்தியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரோட ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா? செயல்பாட்டின் வழி திமுக என்ன செய்தோ அதையே தான் திட்டத்தட்ட இவர் செய்யறது போல தான் இந்த நீங்கள் சொன்ன இந்த செயல்பாடுகள் இருக்குது. அதுக்கு அதை ஒரு யுக்தியாக கூட கையில் எடுக்கலாம். நீங்கள் எப்படி சிந்திச்சு பாருங்க, திமுக இருக்குது, பெரியாரோட கொள்கையை பேசணும், சாதி ஒழிப்பு உண்மையிலே திமுக நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட செயல்பாடுகளில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அதையே முழு நேரம் பேசு பொருளாக்குறது. நான் உங்களை தனிப்பட்ட மொத்தமாக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா இதே தான் ரஜினி வரும்போது செஞ்சாங்க. தினமும் ரஜினி வராரா வரலையாங்கிறது இங்கே பேசு பொருளாக இருக்கும். ரஜினி எங்கேயாவது ஒரு இடத்துல தென்பட்டுட்டார், ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டாருன்னா உடனடியாக அன்னைக்கு வந்து பேசு பொருளாக விவாத பொருளாக அதுதான் இருக்கும். எல்லா தொலைக்காட்சிகள்லையும் இந்த செய்தி ஊடகங்கள்லையும் அதுதான் அன்னைக்கு பேசு பொருளாக இருக்கும். இப்படி ஒரு வேலையை செஞ்சு கடைசியில் அவர் அரசியலுக்கே வராமல் போனார். இப்போ இங்கே எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, எவ்வளவோ கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ கருத்துக்களை முன்வைக்குது, எத்தனை கருத்தை எடுத்து விவாதம் செஞ்சுருக்கிறாங்க இவங்க. ஆனால் விஜய் வராரா இல்லையா? வந்த பிறகு அவர் திராவிட அரசியலை பின்பற்ற போகிறாரா, தமிழ் தேசிய அரசியலை பின்பற்ற போகிறாரா? இதெல்லாம் அவர் சொல்லட்டுமே. வணக்கம் கார்த்திகை செல்வன். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அந்த டாபிக் தான் ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு போயிருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்ம நீண்ட காலமாகவே திமுகங்கிறது வந்து ஒரு கட்சி இல்லை, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அதை மீண்டும் ஒரு முறை இன்னும் உறுதியாக நிறுவறதுக்கான வேலையாக தான் இதை பார்க்குறோம். அது அவங்க கட்சி, அவங்க கம்பெனி, அவங்க அப்படி தான் செயல்படுவாங்க. அதில் நமக்கு பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் கருத்து சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு பார்வையாக பார்க்குறதுக்கோ அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பார்க்கணும். ஐயா துரைமுருகன் போன்றவர்கள் கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலேருந்து அவர் பயணிக்கிறார், பெரியாரோட பழகி இருக்கிறார். ஆற்காடு வீராசாமி இன்றைக்கும் இருக்கிறார், அவர் உடல் நலிவுற்று கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் இன்றைக்கும் கட்சியில் இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி, இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் முன்னிலை பெறதுக்கு முன்னாடியே பொருளாளராக இருந்தவங்க, பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இல்லாத என்ன தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு இப்போ துணை முதல்வர் ஆக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி கேட்க வேணாம், திமுக காரங்க தான் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்.
அந்த உணர்வோ மான உணர்வோ சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தது. இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்க தோன்றிய நூற்றாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நூற்றாண்டு கொண்டாடுற இடத்துல தான் இன்னைக்கு உண்மையிலேயே திராவிட இயக்கங்களும் கட்சியும் இருக்காங்கிறத அவங்க தான் அவங்கள பகுப்பாய்வு செஞ்சுக்கணும். இவ்வளவு நடக்குது. இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் திமுகலேருந்து வெளியேறினார் வைகோ. அவரே பொறுத்துக்கிட்டு திமுகவுக்கு ஒரு சிக்கல் வந்தால் நாங்கள் வந்து போர்வாலா நிற்போன்ட்டாரு. இதுக்கு மேலே திராவிட கட்சியை எதிர்க்கிற நாங்கள் புதுசாக ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் அந்த மான உணர்வு வேணும். மானம் இல்லாத எவ்வளோ பேரோட போராடலாம், மானமுள்ள எவ்வளோ பேரோட போராடலாம், மானம் இல்லாத ஒருத்தனோட போராட முடியாதுன்னு ஐயா பெரியார் சொன்னது இருக்குது. அதை தான் இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம நினைவூட்ட வேண்டியிருக்கு. இதில் ஏன் அது அவ்வளோ கடுமையாக சொல்ல வேண்டியிருக்குன்னா, நேற்று பேராசிரியர் விருது பெற்ற விபி ராஜன் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இந்த குடும்பம் தான் எங்களுக்கு, இப்போது தளபதி ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்கிறார், அடுத்து உதயநிதி வந்து ஆட்சி செய்யும் போதும் இந்த கட்சியில் இதே மாதிரி நான் பணியாற்றணும், கருணாநிதி காலத்திலையும் நான் பணியாற்றுறேன், ஸ்டாலின் காலத்திலையும் பணியாற்றுறேன், உதயநிதி காலத்திலையும் பணியாற்றுறேன், நாங்களாம் அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அடிமைன்னு சொல்கிறது கூட இல்லை, கொத்தடிமைன்னு சொன்னால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறாரு. அவருக்கு பேராசிரியர் விருது கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே பேராசிரியர் அதை பார்த்து அகமகிழ்ந்திருப்பார். நேரில் இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு அவருக்குன்றதை தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. துரைமுருகன் ஒரு படி மேலே போய் இன்ப நிதி வரைக்கும் பேசியிருக்கிறார் ஒரு டைமில். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் மிக அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள், அவருக்கு இல்லாத தகுதி என்ன இருக்குன்னு. ஆனால் அவரே தானே இப்படி இந்த கருத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அதுதான் திமுகவின் கொத்தடிமை மனநிலைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொன்னால் அவங்க கோவம் வரும். இன்றைக்கி அவங்களே அதை பெருமையாக சொல்லிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆமாம், நாங்கள் அந்த குடும்பத்தோட கொத்தடிமைன்னு. இதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியோ இல்லை மற்றவங்களோ பார்த்து இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அரசியலை இங்கே தொடங்கி வச்சதும் அதை நிலைநிறுத்தியதும் கருணாநிதி ஐயா தான். அது அவரை எதிர்க்கிற பல்வேறு காரணங்களில் இதுவும் ஒரு முதன்மையான காரணம். இந்த கட்சியை தமிழர்களுக்கோ இல்லை இந்த திராவிடர்களுக்கோ தோற்றுவிக்கப்பட்ட அந்த கட்சியை, அவங்க சொன்னது தான் அந்த திராவிடர்கள்ன்ற கோட்பாடு கருத்து எல்லாமே, தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சியை கோபாலபுரத்தின் குடும்பத்துக்கான கட்சியாக மாற்றின பெருமை ஐயா கருணாநிதியை சாரும். அதை அவங்க எதிர்க்கணும். இப்போ துரைமுருகன் ஐயா பேசுனது சொல்கிறீங்க. கடந்த 3-4 ஆண்டுகளாகவே எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. இன்ப நிதி வரணும், அவருக்கு மகன் வந்தால் அவர் காலத்துலேயும் நான் வேலை செய்யணும் அப்படின்னு பெருமையாக பேசுகிறவங்க கிட்ட நம்ம போய் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேற்று பவள விழாவில் திரு மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு, இப்போ 75வது ஆண்டு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், அப்பையும் வந்து திமுக ஆட்சியில் இருக்குது, 100 ஆண்டு கொண்டாடும் போதும் திமுக ஆட்சியில் இருக்கும், 100 ஆண்டுக்கு இன்னும் திமுகவுடைய தேவை, இந்த கோட்பாட்டோட தேவை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து? அதே திமுகவை எதிர்த்து இந்த 75 ஆண்டு இவங்க கொண்டாடுறதுக்குள்ள அதிமுகன்னு ஒரு கட்சி தோற்றுவிக்கப்பட்டு இதுலேருந்து பிரிஞ்சு எம்ஜிஆரை இவங்க வந்து ஒடுக்குனதுனால அவர் இங்கேருந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி ஆட்சி செஞ்சு இன்னைக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் திமுகவை விட அதிமுக தான் அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் பதவியில் பொறுப்பில் அதிகாரத்தில் இருந்திருக்கு. அப்போ அதுவே என்ன சொல்லுது இவங்களுக்கு? திமுகவின் தேவை இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 25 ஆண்டு காலம் கழித்தும் இருக்குன்னு சொல்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த 75 ஆண்டு காலத்தில் கூட ஏன் திமுகவை விட அதிமுக அதிக ஆண்டுகள் அதிகாரத்தை அடைஞ்சது? அப்போ திமுக எவ்வளவு தவறான கட்சியாக இருந்திருந்தால் அதிலிருந்து வெளியேறின அதிமுக இவங்களை விட அதிக காலம் ஆட்சியில் இருந்திருக்கும். இது வந்து கடைசி காலகட்டம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த திராவிடம்ன்ற இந்த கோட்பாட்டுக்கும் இவர்கள் இங்கே மலிவுபடுத்திய இந்த தமிழ்நாட்டு அரசியல் இந்த போக்குக்கும் இது கடைசி காலகட்டம் தான். இது மாறுது, மக்கள் நிறைய உணர்றாங்க, எந்த நிலைக்கு வந்திருக்குன்றதை பார்க்குறோம். 1000 ரூபாய்க்கு வக்கில்லாமல் தான் இந்த மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதை தான் இவர் தேவைன்னு சொல்கிறாருன்னா அந்த மக்கள் இதை உணர்ந்தாங்கன்னா அடுத்த நிமிடம் இங்கே மாற்றம் வந்துடும். அந்த 1000 ரூபாய் தானே சாதனையாக பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த 1000 ரூபாய் தான் வந்து இப்போ வந்து அது உரிமை தொகை, அது கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதை நம்ம சாதனை பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிறாங்கல்ல. அதுதான் 1000 ரூபாய் தான் சாதனை. இதனால தான் 1000 ரூபாய் ஆட்சின்னு பல தடவை அதை எல்லாம் விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதை தாண்டி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை. இவங்க கொள்ளடிக்கிறதுக்காகவே வந்தாங்க. 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு குரல் பதிவு வெளியாச்சு, எல்லாரும் கேட்டது தான். அதுக்கு பிறகு அதை பேசினவரோட பொறுப்பும் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் யாருமே எங்கள் பெருசாக கேள்விக்கு உட்படுத்தலை. ஏதேதோ குரல் பதிவு வந்தாலோ யாரோ பேசினாலோ ஒரு பாட்டு பாடினாலோ திரத்தி வழக்கு போட்டு அவங்க கைபேசியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியிடுற இந்த அரசு வெளியான அந்த குரல் பதிவை எதிர்த்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை கூட எடுக்கல. அப்போ அதுவே நமக்கு இவங்க எதுக்காக ஆட்சியில் இருக்காங்கன்றத சொல்லுது. அந்த குரல் பதிவில் என்ன சொல்லப்பட்டது? இவங்க அப்பா தாத்தா காலங்களில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான சொத்தை சேர்த்துட்டாங்க ஒரு ஆண்டில். இதை வச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த நிலையில தான் இப்போ 3 ஆண்டு ஆட்சி நடந்திருக்கு.
கார் ரேஸ் வரைக்கும் வந்து நிற்குது. நடக்கட்டும், இன்னொரு 1.5 ஆண்டு 2026 கட்டாயம் இவங்க மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை சரியான பாடம் புகட்டுவாங்க. ஏன்னா 2006 11 ஆட்சி மிக மிக தமிழ்நாடு சந்திச்சதுலேயே மிக மிக ஒரு மோசமான நிர்வாகத்தை கொடுத்த ஒரு ஆட்சி. அதுக்கு தான் இவங்க தூக்கி எறியப்பட்டாங்க. எவ்வளவோ கேவலங்கள் மக்களோட இப்போ அவங்கவுங்க இருக்கிற வீடும் நிலமும் கூட நாளைக்கு அவங்க கிட்ட இருக்குமான்னு தெரியாத ஒரு நிலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துச்சு. அதுக்கு தான் தூக்கி எறியப்பட்டாங்க. 10 ஆண்டுகள் எந்த பதவிக்காக எல்லாத்தையும் எங்கள் இனச்சாவையும் சேர்த்து சகிச்சுக்கிட்டாரோ கருணாநிதி, அவர் இறக்கும் போது கூட அந்த பதவியில் அவரால் இருக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த ஆட்சி தான். அதே போல தான் ஸ்டாலினுக்கு இது ஒரு ஆட்சி காலமாக இருக்குது. கட்டாயம் 2026 சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவாங்க. மது ஒழிப்பு மாநாடு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்போ இடையில போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப மது ஒழிப்பு தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால வந்து கூட்டணிக்குள்ளே சலசலப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பேசின திருமா ஸ்டாலின் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே போய் நேரில் பார்த்து அவர் அழைச்சதும் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் தொடங்கும் போது எல்லாரும் போல நம்மளும் சில்லறையை செதற விட்டு வந்துட்டார் எங்கள் அண்ணன். இனி அரசியல் களம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா 2015 அவர் கிட்டத்தட்ட இப்படி தான் தொடங்கினார். அதுதான் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டமைப்பு வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால மீண்டும் ஒரு முறை இவருக்கு ஒரு உணர்வு வந்துட்டார் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். ஆனால் கடைசியில் இது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு அதாவது பரபரப்பாக ஒரு வாரம் அந்த மது ஒழிப்பு மாநாடை பற்றி இங்கே பேசு பொருளாக இருந்துச்சு அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது நீர்த்து போயிடுச்சு. யாருக்குமே அதை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி எண்ணி பரவாயில்ல அண்ணன் திரும்ப இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு, நம்ம கட்டாயம் இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு அதெல்லாம் வந்து மொத்தமாக நீர்த்து போன அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அவரை நேரில் போய் ஒரு அறிவாலயத்தில் சந்திச்சுட்டு வெளியே வந்து பேசினதுக்கு பிறகு அந்த மது ஒழிப்பு மாநாடோட வீரியம் வந்து மொத்தமாக குறைஞ்சதாக தான் பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக மீண்டும் இவங்க வந்து திமுகவை எதிர்த்து தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படணும். ஏன்னா இங்கே மது கடைகளை திறந்தது யாரு? நான் வந்து தொடக்கத்தில் திறந்தாங்க இதெல்லாம் கூட விட்டுருவோம். நம்ம கருணாநிதி திறந்தாரு, மூடினாரு, அப்புறம் எம்ஜிஆர் வந்து அதை டாஸ்மாகா உருவாக்குனார். இதெல்லாம் சரி, உருவாக்குனாங்க, நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சியிலையும் புதிதாக கடைகள் திறக்கப்படுது. அந்த கடையெல்லாம் திறக்கிறது யாரு? ஒன்றிய அரசுக்கிட்ட தான் போய் இவங்க அனுமதி பெற்று திறக்கிறாங்களா இந்த கடையெல்லாம்? இவங்களே தானே திறக்கிறாங்க. அப்போ திறக்கிறதுக்கான அனுமதி இவங்களால கொடுக்க முடியும்னா மூடுறதுக்கான அதிகாரமும் இவங்க கிட்ட தானே இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போய் ஆர்டிகல் 47 இருக்கிறது படி ஒன்றிய அரசு தான் இதை செய்யணும்? ஒன்றிய அரசு கிட்ட நம்ம கேட்கறதுக்கு பல செய்திகள் இருக்கு, அதை கேட்போம். அவன் செய்ய வேண்டியதே செய்யாம இருக்கான். இதையும் தூக்கி அவன் கையில கொடுக்கறதுக்கான வேலை போல தான் இது திட்டத்தட்ட இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு நேரடியாக திமுகவை எதிர்க்க வேணாம், ஆனா மது ஒழிப்பையும் செய்யணும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அது எதுக்காக இவர் கையில எடுத்தாருங்கிறது இன்றைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. என்றோ ஒரு நாள் அதற்கான விடையும் நமக்கு கிடைக்கும். இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, முன்னாடி இப்படிதான் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். 2011 கூட்டணியில் இருந்தார். அதுக்கு பிறகு வெளியே வந்த அண்ணன் திருமாவளவன் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க, தேர்தலை போட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு அது நீர்த்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வந்து திமுகலேயே சரணடைஞ்சிட்டாங்க. 4 கட்சிகள் தான் தொடங்குச்சு, 4மே. இப்போ ஒரு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அதை பற்றி ஒரு செய்தியை உதிர்த்தார். அந்த கூட்டணிக்கான தொடக்கமே மு.க. ஸ்டாலின் தான். அண்ணன் ஸ்டாலின் என்கிட்ட சொன்னதுனால தான் நாங்கள் வந்து அடுத்த முறை நிறைய இடங்களில் போட்டியிட வேண்டியிருக்கோம், எங்கள் கட்சியோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம், அதனால் உங்களுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் தனியாக போயிட்டு போட்டியிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் நான் கூட்டணியிலேருந்து வெளியேறி மக்கள் நல கூட்டணியை தொடங்கணும் அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் தான் சொன்னார். அதுபோல் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடை யார் சொல்லி எதுக்காக இந்த நாடகத்தை இப்போ நடத்தினாருங்கிறத இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் அண்ணன் திருமாவளவனே கட்டாயம் சொல்லுவார். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சி நம்ம தூய தமிழில் சொல்கிறோம். மாநில தன்னாட்சி கேட்டு போராடுற ஒரு மாநிலமாக இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அதிகாரத்தை கூட ஒன்றிய அரசு கிட்ட கொடுக்கறது போல திமுகவும் சரி விசிகாவும் சரி இப்படி பேசினதே வந்து ஒரு மிக பிழையான ஒரு அரசியல். மாநில தன்னாட்சிங்கிற அந்த அரசியல் முன்னெடுப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் இனிமேல் அந்த மாநாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வீரியம் இருக்கும்னு தோணலை. மாநில தன்னாட்சி அதிகமாக பேசின, குறிப்பாக முக்கியமாக பேசின ஒரு கட்சி திமுக. அதை வந்து கலைஞரும் சரி அண்ணாவும் சரி அவங்க நல்லா அதிக அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம போய் அரசிட்ட முறையிடும் போதும் அது வந்து இங்கே இல்லை, அது மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, எல்லா அதிகாரமும் அங்கே இருக்குன்னு சொல்லி
இது ஒரு மாதிரி வந்து தள்ளி விடுற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறோம். அதான் இங்கே வந்து பொதுவாகவே பொது புத்தியிலேயே நமக்கு வந்து ஒன்றிய அரசில் குறிப்பாக இப்போ பாஜக இருக்கிறதுனால பாஜக மேலே கடுமையான ஒரு வெறுப்புணர்வு இங்கே மக்களுக்கு இருக்குது. அது அவங்களோட சாதியவாத மதவாத அரசியலின் இங்கே மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்புணர்வு. அதில் எந்த பிழை இல்லை. அதை வந்து இவங்க முழுமையாக அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை செஞ்சும் இருக்காங்க. 2019, 21, இப்போ 24ன்னு 3 தேர்தலில் வந்து அவங்க அதை அறுவடை செஞ்சுட்டாங்க. அறுவடை செஞ்சிட்டதுனால அதை அவங்க விட வேணான்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை இன்னும் பெரிதுபடுத்தணும்னா எந்த சிக்கல் நடந்தாலும் அதுக்கு காரணம் பாஜகன்னு காட்டணும், இல்லை ஒன்றிய அரசுன்னு காட்டணும். அதுக்கு தான் இப்படி இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கறது. இப்போ அண்ணன் திருமாவளவனே கூட இப்போ வந்து சொல்கிறாருல, ஒன்றிய அரசு வந்து இதை கையில் எடுத்து உடனடியாக இந்தியா முழுக்க மது விலக்க. இது ஏன் தேர்தலுக்கு முன்னாடி பேசலை? இப்போ தானே தேர்தல் முடிஞ்சது. தேர்தல் முடிஞ்சு 4-5 மாதங்களுக்குள்ள இதை இவ்வளவு வீரியமாக பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? கள்ளக்குறிச்சி நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா? இப்போ ஓராண்டுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே தான் மரக்காணம் நடந்துச்சு. 12 பேர் செத்தா நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, 20 பேர் செத்தா கண்டுக்க மாட்டீங்க, 60 பேர் செத்தா தான் கண்டுப்பீங்களா? உங்கள் அளவுகோல் என்ன? அப்போது முன்னாடி நானே பேசியிருக்கேன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க, 2015-16 பேசினேன்னு. அப்போ ஏன் இடைப்பட்ட காலத்தில் அந்த அளவுக்கு வீரியமாக பேசலை? சரி, இதை ஒன்றிய அரசு கிட்ட வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக வச்சுட்டிங்கன்னா அதை ஏன் தேர்தலுக்கு முன்னாடி செய்யலை? தேர்தல் தான் முடிஞ்சு அவன் ஆட்சியில் உட்காந்துட்டானே. இப்போ நீங்கள் அதை பேசு பொருளாக்கி என்ன பயன்? அவன் இதோட 2029 தான் உங்களை கண்டுக்க போகிறான். அப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட தான் வைக்கணும்னா இதை இவங்களும் முன்னாடி வச்சிருக்கணும். இந்த அண்ணன் திருமாவளவனும் இப்படி தான் செய்கிறாரு. திமுக ஒரு படி மேலே, எப்போவுமே நாடகம் செஞ்சு பழகினவங்களுக்கு இதை எது இங்கே பேசு பொருளானாலும், எது வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்தாலும் அதுக்கு காரணம் ஒரு தவறான செய்தினா அதுக்கு காரணம் பாஜகன்னு திருப்பி விட்டுட்டு நம்ம இங்கே அந்த எதிர்ப்புணர்வின் அந்த அறுவடையை வந்து நம்ம செஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. எதிர்க்க வேண்டிய இடங்களுக்கு, ஏன்னா பாஜக செய்யாத பல செய்திகளை நீங்கள் வீரியமாக எதிர்க்கலையே. இன்றைக்கும் காவிரி சிக்கல் எப்படி இருக்கு? கொஞ்சமாவது தீர்க்கப்பட்டிருக்காது. அப்போ அதை எதிர்த்து எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் செஞ்சுருக்கணும்? எந்த அளவுக்கு பாஜகவை நீங்கள் அதில் அம்பலப்படுத்தியிருக்கணும்? பண்ணியிருக்கீங்களா? அன்னைக்கும் காவேரி சிக்கல் தலைவிரிச்சு அடிச்சு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கு யார் போராடினது? எதிர்கட்சியாக தானே இருந்துச்சு திமுக. என்ன போராட்டம் நடத்துச்சு? ஐபிஎல் எதிர்த்து இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. யார் நடத்துனாங்க? நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல்வேறு சின்ன சின்ன இயக்கங்களும் சேர்ந்து அதை நடத்துனாங்க. அப்போ எங்கே போச்சு திமுக? திமுக நினச்சிருந்தா அன்னைக்கு தமிழ்நாடையே ஸ்தம்பிக்க வச்சிருக்க முடியுமா இல்லையா? ஏன் அதை செய்யலை? செய்ய வேண்டிய பல செய்திகளையே அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க பாஜக. அதை எதிர்த்து சரியாக கேள்வி கேட்க முடியல. ஆனால் அவங்க செய்யவே வேணாம், நீ உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறது போல மதுக்கடையை மூடுறதுக்கு பாஜக தான் காரணம், ஒன்றிய அரசு தான் செய்யணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த ஒரு பித்தலாட்டமாக தான் பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் நேற்று வந்து பெரியார் சிலைக்கு பெரியார் திடலில் போய் மாலை போட்டிருக்கிறாரு, மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவர் விருப்பம், அவர் கட்சி. அவர் வந்து இன்னும் ஒரு மேடையை போட்டு கொள்கைகளை அறிவிக்கலை. மேம்போக்கா சில செய்திகளை அவரோட அறிக்கைகளில் சொல்லியிருக்கிறாரு. அதுபடி சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் ஊழல் லஞ்சத்துக்கும் எதிரான ஒரு அரசியலை செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ இதை செய்கிறவர் அவரோட விருப்பம். அவர் யாரை வேணால் தலைவராக ஏற்றுக்கலாம். பெரியாரை ஏற்றுக்கிறதுன்னு ஏற்றுக்காததும் அவரோட விருப்பம். அண்ணாவுக்கும் தான் அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. மாலை போட்டது பெரியாருக்கு போட்டிருக்கிறார். ஆனால் அண்ணாவுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவரோட பாடல் வெளியாகும் போது அதில் அண்ணாவும் இருக்கிறாரு, எம்ஜிஆரும் இருக்கிறாரு. இவர் ஊழலுக்கு எதிரான அரசியல்னு சொல்கிறாரு. அண்ணா வரைக்கும் சரியாக இருந்துச்சுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடும் கூட. இந்த ஊழல்ன்ற செய்தியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரோட ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா? அப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர், ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை நல்ல ஆட்சின்னு சொல்லி அந்த ஆட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அது எப்படி சரியான நிலைப்பாடாக இருக்கும்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி கல்வியும் மருத்துவமும் முழுமையாக தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த தொடக்க விதையை இட்டவரே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட ஆட்சியில் தான் அது நடக்குது. சென்னையில் அப்போலோ மருத்துவமனை தொடங்கும் போது எதிர்த்து பல குரல்கள் இங்கே எழுந்திருக்கு. அது தொடங்கி வச்சவரும் அவர் தான். அதில் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதை வளர்த்து விட்ட வேலையையும் அவங்க தான் செஞ்சாங்க. உங்களுக்கு தானே தொடர்ச்சியாக இவங்களுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் எங்கே போகிறாங்க? அப்போலோவுக்கும் ராமச்சந்திராவுக்கும் போகிறது யார்? அப்போ இது எல்லாத்துக்கும் தொடக்கம் அவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் இங்கே இருக்குது. அதனால் அவர் வந்து முழுமையாக அவரோட கொள்கை கோட்பாடை சொல்லும் போது தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரியாரை நாங்கள் எதிரியாக பார்க்கல. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறத அவரை நாங்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம். சில செய்திகளில் அவரோட பங்களிப்பு கட்டாயம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, நம்ம அதை மறுக்கலை. ஆனால் அவர் தான் வந்தார். உங்களுக்கு அவங்க வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க மேடையில், தமிழர்களுக்கு வந்து
நாய் நரியாக திரிந்த தமிழர்களுக்கு கோமணம் கட்டி விட்டவர்னு அவங்க திமுக மேடையில் தீகா மேடைகளில் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் தான் பெரியாரை சிலரை வந்து எதிர்க்க வைக்குது. அதனால் நமக்கு பெரியார் எதிரி இல்லை, ஆனால் அவர் தான் எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் மாதிரி ஒரு தீர்வுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. எங்களை நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் பெரியாரை போய் அவருக்கு சிறப்பு செய்யுங்க, எல்லாம் சரி. அதே மாதிரி தமிழ் தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவர் இந்த வாழ்த்து சொன்ன காலகட்டம் போய் மாலை அணிவிச்ச காலகட்டத்தில் தான் திருவிக்காவோட நினைவு நாள் வருது. அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் மறைமலை அடிகளாருடைய நினைவு நாள் வருது. இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவோட நினைவு நாள் வருது. ஏன் இவங்களுக்கெல்லாம் ஏன் சிறப்பு செய்ய மாட்டாங்க? இவங்கெல்லாம் தமிழருங்கிறதுனாலேயே ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, முன்னிலைப்படுத்தப்படலை அப்படிங்கிறதான் எங்களோட குற்றச்சாட்டு. நாங்கள் பெரியாரையும் ஏற்றுக்கிறோம், இவங்கெல்லாம் எங்கள் இனத்தில் வந்த தலைவர்கள், இவங்களையும் நாங்கள் போற்றணும், புகழணும், கொண்டாடணும்னு நினைக்கிறோம். அதை முன்வைக்கிறோம். விஜயும் நாங்கள் மற்றவர்களுக்கும் இதை தான் சொல்கிறோம், அதை தான் விஜய்க்கும் சொல்ல வேண்டியிருக்கும். இவர்களையும் போற்றணும், பாராட்டணும், இவர்களுடைய பங்களிப்புக்கும் மரியாதை செலுத்தணுங்கிறது தான் நம்மளோட கொள்கையார். அதான் இது வரைக்கும் எந்த கோட்பாட்டையுமே அவருடைய பாலிசி என்ன, கோட்பாடு என்னன்னு சொல்லாத நிலையில் அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்கிறதும் சரி, ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறது, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லாமல் இருக்கிறது, பெரியார் சிலைக்கு நேரில் போய் மாலை போடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் திராவிடத்தை நோக்கி நகர்றாரோ அப்படின்ற ஒரு நினைப்பு வருதுல்ல. அது நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சிந்திச்சுட்டே இருக்கலாம். அவங்க பேசுனாங்க, அவங்க தரப்புல இருந்து இதற்கான விளக்கங்களை. இது எல்லாமே டிஎம்கே சைட்லேருந்து இப்போ டிஎம்கே அவங்க சைடு பண்ணுறது தானே. ஓணத்துக்கு மட்டும் சொல்கிறது, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லாமல் இருக்கிறது, அண்ணா பெரியாரை மட்டும் தூக்கி பிடிக்கிறது, எல்லாமே வந்து இப்போ திராவிட கொள்கைகளை நோக்கி தானே வருது. இப்போ நம்ம தானே புரிஞ்சுக்க முடியுது. செயல்பாட்டின் வழி திமுக என்ன செய்தோ அதையே தான் திட்டத்தட்ட இவர் செய்யறது போல தான் இந்த நீங்கள் சொன்ன இந்த செயல்பாடுகள் இருக்குது. அதுக்கு அதை ஒரு யுக்தியாக கூட கையில் எடுக்கலாம். நீங்கள் எப்படி சிந்திச்சு பாருங்க, திமுக இருக்கு, பெரியாரோட கொள்கையை பேசணும், சாதி ஒழிப்பு உண்மையிலே திமுக நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட செயல்பாடுகளில் நம்ம தான் வேங்கை வயல் பார்க்குறோம், எல்லாம் இருக்கு, கண் முன்னாடி இருக்கு. அதனால இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் ஊழல் லஞ்சம்னு எடுத்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் அதில் எப்படி ரொம்ப சரியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த கொள்கைகளையுமே அவங்க சரியாக இல்லை. அப்போது அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ, கொள்கையாக முன்வைக்கிறாங்களோ அதையெல்லாம் கையில் எடுத்துக்கணும். இது எப்படி இருக்குன்னா, பெரியாருங்கிறது இங்கே ஒரு பிம்ப அரசியல் தாங்க. நீங்கள் வந்து பெரியாரை போற்றாமல் போகலாம், நீங்கள் திருவிக்காவை போற்றாமல் போகலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் கொள்கையாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு பேசும்போது அந்த கொள்கை வழி நிற்கிறதும் கொள்கை வழி செயல்படுறதும் தான் உங்களோட சரியான ஒரு ஆட்சி முறையாவோ இல்லை ஒரு கட்சியின் நிர்வாகமாவோ இருக்க முடியும். அந்த மாதிரி திமுகவும் செய்யலை, அதிமுகவும் செய்யலை. தங்களை திராவிட கட்சிகள்னு அழைச்சிக்கிற இவங்க 2 பேர் செய்யலை. அதை நான் வந்து சரியாக செய்கிறேன்னு கூட ஒரு யுக்தியாக கையில் எடுத்து செய்கிறதா கூட இருக்கலாம். இதெல்லாம் நம்ம உட்காந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பேசலாம். ஆனால் அது வெளிப்படுத்த வேண்டியதும் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியதும் அவங்க தரப்பு தான். இது அண்ணன் மீண்டும் அண்ணன் சீமான்கிட்டே வந்து தினமும் விஜயோட கூட்டணியான்னு கேட்டுகிட்டே இருக்கேன். இது என்னன்னா, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அதையே முழு நேரம் பேசு பொருளாக்குறது. நான் உங்களை தனிப்பட்ட மொத்தமாக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா இதே தான் ரஜினி வரும்போது செஞ்சாங்க. தினமும் ரஜினி வராரா வரலையாங்கிறது இங்கே பேசு பொருளாக இருக்கும். ரஜினி எங்கேயாவது ஒரு இடத்துல தென்பட்டுட்டார், ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டாருன்னா உடனடியாக அன்னைக்கு வந்து பேசு பொருளாக விவாத பொருளாக அதுதான் இருக்கும். எல்லா தொலைக்காட்சிகள்லையும் இந்த செய்தி ஊடகங்கள்லையும் அதுதான் அன்னைக்கு பேசு பொருளாக இருக்கும். இப்படி ஒரு வேலையை செஞ்சு கடைசியில் அவர் அரசியலுக்கே வராமல் போனார். இப்போ இங்கே எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, எவ்வளவோ கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ கருத்துக்களை முன்வைக்குது, எத்தனை கருத்தை எடுத்து விவாதம் செஞ்சுருக்கிறாங்க இவங்க. ஆனால் விஜய் வராரா இல்லையா? வந்த பிறகு அவர் திராவிட அரசியலை பின்பற்ற போகிறாரா, தமிழ் தேசிய அரசியலை பின்பற்ற போகிறாரா? இதெல்லாம் அவர் சொல்லட்டுமே. அவர் ஒரு மேடையை போட்டு மாநாட்டை போட்டு அவர் அதை விளக்கி அதுக்கு பிறகு நீங்கள் அதை பேசு பொருளாக்கி மற்றவர்களையும் எங்களை கூட கேள்வி கேட்டிங்கன்னா பரவாயில்ல. அவர் தரப்பு எதுவுமே பேசலை, வந்தார் மாலையை போட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்போ அதை வச்சுட்டு நம்ம 2 நாளாக பேசணும், எல்லா கட்சிகளும் அதை பற்றி கருத்து சொல்லணும். இது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக நமக்கு தெரியல. கொடியில் இருக்கிற யானை என்னது, பூ என்னது, இப்படி விவாதம் பண்ணது தானே இருக்கு. அதே தான். இப்போ இதை ஏன் இந்த கேள்வி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, வந்து விஜயோடைய அரசியல் நிலைப்பாடு வர்றதுக்கு ஆரம்பத்திலேருந்தே அண்ணன் சீமானுடைய போக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னராக தான் எப்போவுமே இருந்துச்சு. தம்பி வரட்டும், வந்தால் நான் வந்து என்னுடைய இதில் கூட இணைச்சிக்குவேன். அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கூட்டணி வரைக்கும், எதாவது 2009 இப்போ வரைக்கும் கூட்டணி பேசாத ஒரு ஆள் விஜயோட மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிட்டு இருக்கும்போது
இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை விஜய் பண்ணுறதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுது? அண்ணன் வந்து எந்த இடத்துலையும் நான் விஜயோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. தினமும் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு உட்பட இன்னைக்கு புதுக்கோட்டையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, முதல் கேள்வியே விஜயோட கூட்டணி இருப்பீங்களா? விஜய் இன்னும் கட்சி தொடங்கிட்டாருங்க, அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் மேடையை போட்டு அவர் கட்சி என்ன செய்ய போகுது, என்ன கொள்கையை முன்வைக்குது, என்ன கோட்பாடுகளை முன்வைக்குது, எப்படி செயல்பட போகிறாங்க, அவங்களோட திட்டம் என்ன, அவங்க தலைவர்கள் யார், எதுவுமே சரியாக அவர் விளக்கலை, இல்லைன்னா அறிவிக்கலை. இதெல்லாம் அவர் அறிவித்த பிறகு தான் இதை பற்றி பேசுறது சரியாக இருக்கும். அதை மீண்டும் சொல்லிட்டாரு. அண்ணன் வந்து வரட்டும், வந்த பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஏன்னா நம்ம வந்து இது மீண்டும் எல்லாரும் வந்து விஜய்க்கு மட்டும் இந்த போக்கை எடுத்தாருன்னு சொல்றது சரியில்லைங்க. நீங்கள் தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 2010 கட்சி தொடங்கினப்பவே அறிவிச்சாச்சு. அந்த மேடையிலே என்ன அறிவிக்கப்பட்டதுன்னா, திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகள், பாஜக காங்கிரஸ் 2 இந்திய கட்சிகள், இந்த இந்திய தேசியம் பேசுகிற கட்சிகள், இவங்க 4 பேரோட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை, இவங்களை தவிர வேற யாரோடவும் கூட்டணி வைக்கலாம். இதுதான் அன்னைக்கு அறிவிச்சது. 2014 ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் அண்ணன் இதையே விளக்கியிருக்கிறார். நம்ம வந்து பாமகவையோ மதிமுகவையோ விசிகாவையோ எல்லாரையும் நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம். அவங்க நம்மளை எதிர்க்கலாம், ஆனால் நம்ம அவங்கள எதிர்க்க போகிறதில்ல. இன்றைக்கு வரை அந்த நிலைப்பாட்டில் சரியாக இருந்திருக்கிறாரா இல்லையா? அப்போ அன்னையிலேருந்தே இவங்களோட கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு தானே சொன்னார். அதே நிலைப்பாடு தான் விஜய்க்கும். கட்சி தொடங்கட்டும், வரட்டும். நமக்கு வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் வேற நிலைப்பாடு எடுத்தவங்க, அதுக்கு தெளிவான காரணங்கள் இருந்துச்சு. அந்த காரணங்களை முதலே சொல்லியாச்சு. அவருக்கு இந்த தமிழர்லாம் அந்த அரசியல் பற்றிலாம் எந்த புரிதல் கிடையாது. அதனால தான் அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, அதனால இல்லை. அவர் இன்னும் எவ்வளோ படங்கள் நடிக்கட்டும், அதை கொண்டாடுவோம். ஆனால் அரசியலுக்கு அவர் வேணாம் அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியோட கருத்தாக இருந்துச்சு. அந்த கருத்தில் இன்றைக்கும் தெளிவாக நிற்கிறோம். இவர் வந்திருக்கிறார், வரட்டும், அவர் அரசியல் பேசட்டும், அதுக்கு பிறகுதான் அதில் கட்டாயம் ஒரு முடிவு எடுக்க முடியும். அண்ணா மீண்டும் சொல்கிறது, நாங்கள் இவ்வளவு ஆண்டுகள் 15 ஆண்டு ஒரு பயணம் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. அப்போ 4 தேர்தல்களை சந்திச்சிருக்கிறோம். இந்த பெரிய தேர்தல்களாகவே 4 தேர்தல்களை சந்திச்சிருக்கிறோம். ஒரு பெரிய வாக்கு வங்கியை இங்கே வந்து நாங்கள் உறுதி செஞ்சுருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் மாறி இருக்கிறோம். இதுக்கு பிறகும் நீங்கள் அவரோட போய் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கறது அவ்வளவு சரியாவோ இல்லை ஒரு அரசியலில் ஒரு சரியான கேள்வியாவோ நமக்கு தெரியலை. அதனால் அவர் புதுசாக வராரு, அவர் கொள்கையை அறிவிக்கட்டும், அவர் நிலைப்பாடு அறிவிக்கட்டும், அதுக்கு பிறகு பேசுறது தான் சரியா இருக்கும். அவர் கூட்டணிக்கு வந்தால் இணைச்சிக்கிறதுக்கான முடிவு இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். மீண்டும் சொல்கிறோம், அவர் வரட்டும், பேசட்டும், கொள்கையை சொல்லட்டும், கோட்பாடை சொல்லட்டும், எந்த கொள்கைகளை ஏற்றுக்கிறாரு, எங்கள் கட்சியோட கொள்கைகளை ஏற்றுக்கிறாரா, எங்களுக்கு கட்சிக்கு ஒரு தலைமை இருக்குது அதை ஏற்றுக்கிறாரா, இதையெல்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் அறிவித்த பிறகு நம்ம பேசுவோம். இங்கே பொதுவாக இப்போ தோழமை கட்சிகள், திமுகவோட தோழமை கட்சிகள் இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இப்போ விசிகா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு டிஎம்கே கூட ஒரு அது ஒரு மோனோபோலி ஆயிடுச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க எல்லாமே வந்து டிஎம்கேவாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து தேர்தல் முடிஞ்ச நேரத்தில் காங்கிரஸ்குள்ளே இந்த சலசலப்பு வந்துச்சு, எல்லா கிரெடிட்ஸையும் வந்து டிஎம்கேவை எடுத்துக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம திருமாவளவன் பேசின வரைக்கும் இருக்கட்டும், இன்றைக்கி காலையில் அதை பற்றி இந்த விஜயோடைய விஷயங்களை பற்றி கேட்கும்போது திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, தம்பிக்கு வாழ்த்துக்கள், அன்பு இளவலுக்கு வாழ்த்துக்கள்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். அப்போ வந்து திராவிடம் அல்லாத கட்சிகளோட இணைஞ்சு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? திருமாவளவன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் சீமானு, விஜய், இந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புலாம் இருக்குமா? நம்ம மீண்டும் ஒரு முறை என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இவங்கெல்லாம் நட்பு சக்திகள் தான். அதனால் அது கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிறது தேர்தல் காலத்தில் இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, ஒன்றா சேரணுன்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கா, திமுக உண்மையிலேயே இவங்களை எப்படி பார்க்குதுன்றதை உணர்ந்துருக்கிறாங்களா, அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு இவங்க துணிவோடு வெளியே வராங்களா, இதெல்லாம் அவங்க தான் சொல்லணும். மார்க்சிஸ்ட் கட்சி, நீங்கள் பொது உடைமை கட்சிகளை சொல்கிறீங்க, 25 கோடி வாங்கிட்டு தேர்தலை சந்தித்தவங்க தான் இவங்க. அந்த செய்தி வெளிவந்து இத்தனை ஆண்டுகள் ஆகுது, 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ அந்த செய்தி வெளிவந்து இன்னும் கூட அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கல. காசு வாங்கிட்டு தேர்தலில் போட்டிடுறது தான் பொது உடைமைன்னு ஆன பிறகு அந்த கட்சிக்கிட்ட நம்ம பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கல. இப்போ அண்ணன் திருமாவளவனோ விஜய் அவர்களோ அவர் கட்சி தொடங்கட்டும், பேசட்டும். அண்ணன் திருமாவளவன் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, நாங்கள் வந்து இன்னும் அந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், அதில் எந்த மாற்றம் இல்லை, கூட்டணியில் எங்களுக்கு வந்து உறவுலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நடத்துகிற இந்த மாநாட்டுக்கும் கூட திமுகவிலிருந்தே 2 பேர் கலந்துக்கிறதாவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொன்ன பிறகு அவர் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைப்பாரா அப்படின்னு எங்ககிட்ட கேட்கறது சரியா இருக்கா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு,
நான் அந்த கூட்டணியில் தான் இருக்கேன், அதில் தான் பயணிக்க போகிறேன். அந்த நிலைப்பாடை மாத்துறாருன்னா அவர் அறிவிக்கணும். அதுலேருந்து வெளியே வரேன்னு அறிவிச்சாருன்னா அதுக்கு பிறகு சூழல்கள் எப்படி அமையுது, ஒன்று சேர விரும்புகிறாங்களா, இதெல்லாம் வச்சு தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.